ஹாய் வணக்கம். இன்றைக்கி பிம்பிள்ஸ் மறைச்சி எப்படி அழகாக மேக்கப் செய்யலாம்னு தான் காட்டுறேன். முதலாவதாக பெனிபிக் மார்க்லேருந்து ப்ரைமர் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு மேக்கப் ஃபோரவரில் இருந்து கன்சீலர் போடுறேன். ஒரேஞ்ச் கலர் நார்மலாக லிக்விட் கன்சீலர் தான் நான் எடுத்திருக்கிறேன். லிக்விட் கன்சீலர் கொஞ்சம் விலகாத தன்மை இருக்கும், நிறைய டைம் இருக்கும். இதுக்கு பிறகு நிறைய டிப்ஸுகள் நான் இதில் சொல்லுவேன், எப்படி நிறைய நேரம் விலகாமல் இருக்கிறதுக்குன்னு செய்து காட்டுவேன். தொடர்ந்து பாருங்க. பிறகு அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் அவருக்கு அந்த சின்ன சின்ன பருவல் இருக்குது, அந்த பெரிய பருவல் குறைவு அடையாளங்கள் தான் இருக்குது. அப்போ அதை மறைச்சிட்டோம்னா அவன் முகம் நல்ல ஒரு வடிவண்டு வந்துடும். அப்போ அதால் அந்த கருப்பாக இருக்கிற இடங்களுக்கு இந்த மாதிரி ஒரேஞ்சை போட்டுட்டு, அதே மாதிரி கண்ணுக்கு கீழே லைட்டாக இருக்குது அவள் கருவளையம், அந்த இடத்துக்கும் அந்த மாதிரி ஆரஞ்சு கன்சீலரையே போடுறேன். அதுக்கு பிறகு மேப்பிளின் மார்க்கில் இருந்து கன்சீலர் இந்த ஆரஞ்சு போட்ட இடத்துக்கு மட்டுமே போடுறேன், மற்ற இடம் எல்லாத்துக்கும் போடாமல் எங்களுக்கு அந்த ஆரஞ்சை மறைச்சி அதில் அந்த கருப்பை விலகாமல் வச்சிருக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறேன். அதே மாதிரி 2 வளத்துக்கும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி பியூட்டி பஞ்சால் நல்லா ஸ்கின்னுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி அமர்த்துறேன். இந்த மாதிரி அமர்த்தி இதன்னைக்கு ஒரு விலகாத இதொண்டு வரும். அதுக்கு பிறகு இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபுல்லாக இப்போ ஃபவுண்டேஷன் போடக்கு முன்னே மெக்கில் இருந்து பவுடர், நீங்கள் என்ன பவுடரை முகத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுடரை நாங்கள் கன்சீலர் போட்ட இடத்துக்கு போடுங்க. அப்போ அந்த ஈரழிப்பு தன்மை கொஞ்சம் அந்த காய்ச்ச மாதிரி வரும். அதுக்கு பிறகு தான் திருப்பி ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இப்போ ஃபவுண்டேஷனை போடுறேன் பாருங்க. பவுடர் போட்டதுக்கு மேலேயே போடக்குள்ளே எங்களுக்கு அந்த திரையிற தன்மை ஒன்றுமே வராது. இந்த மாதிரி பஞ்சாலேயே தான் போடுங்க. ப்ரெஸ்ஸால் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பஞ்சால் போடிக்க உங்களுக்கு சுகமாக இருக்கும். இப்போ முகம் ஃபுல்லாகவே நாங்கள் வடிவப்ளன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேப்ளின்ன்ற கன்சீலர் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் போடுறேன். அந்த கண்ணடி டக்குன்னு விலகிற மாதிரி தன்மை ஒன்று வாருது, என்ற சுருக்கங்கள் சில பேருக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்ல வடிவாக இது பண்ணிவிட்டு பிறகு சாதாரணமாக போடுற மாதிரி பவுடர் லைட்டாகவே தான் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக இது பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஐப்ரோ செய்கிறேன். அனஸ்டேஷியா மார்க்கில் இருந்தால் நான் ஐப்ரோ கீறேன். நார்மலாக இப்போ பவுடர் முகத்துக்கு போட்டபடி அந்த ஐப்ரோவின் முடியிலெல்லாம் பவுடர் தன்மை இருக்கேக்க எங்களுக்கு வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில டைம். இப்போ ஐப்ரோ காய்ச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி இருந்தால் நீங்கள் ஐப்ரோவுக்கு கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சிங்களா உங்களுக்கு வரையக்க கொஞ்சம் சுகமாக இருக்கும். இப்போ மேக்கில் இருந்து கன்சீலர் அந்த ஐப்ரோ அங்கே சைட்டுகள் இதுன்றிருந்தால் இதை நீட் பண்ணி காட்டுறதுக்காக இதை கீறேன். அதுக்கு பிறகு உதா பியூட்டி பலத்தில் இருந்து ஐஷேடோ ஒரு ப்ரௌன் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஐஷேடோ போடுறத கொஞ்சம் குயிக்காகவே காட்டிட்டேன். இப்போ லைனர் போடுறேன். லைனர் மேக்கில் இருந்து போடுறேன். இந்த மாதிரி லைனரை போட்டுட்டு அதுக்கு பிறகு நிக்ஸ் மார்க்கில் இருந்து முகத்தை கொண்டோர் பண்ணுறேன். இந்த மேல் பக்கத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு சதுர முகம் மாதிரி. அப்போ அந்த காது கீழே வர்ற அந்த இடத்தை நாங்கள் கொஞ்சம் வடிவாகவே டார்க் கலர் கொடுத்து சேப்படுத்த வேணும். இந்த மாதிரி டார்க் கலர் கொடுத்துட்டு எப்பவும் நாங்கள் டார்க் கலர் கொடுத்தோம்னா அதை மேலே மாதிரி லைட்டாக வர்ற மாதிரி கொண்டு வந்தோம்னா தான் அந்த டார்க் கொடுத்ததுன்ற தன்மை ஒன்று தெரியாத மாதிரி இருக்கும், எங்களுக்கு ஒடுங்கின ஒரு இதுவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக செய்துட்டு இப்போ மூக்கு நம்மளாக கூறாத்தான் இருக்குது. ஆனாலும் இப்போ செய்யும்போது நாங்கள் அதை விட்டோம்னா அந்த செய்யாத மாதிரி இருக்கும். மேக்கில் இருந்து ப்ளஷ் போடுறேன். ப்ளஷ் நார்மலாக மேக்கப் செய்து கொண்டு போய்க்க மெயினாக முக்கியமான உண்டு. ஏன்னா நாங்கள் இந்த கொண்டோர் பண்ணியிருப்போம் ப்ரௌனால், அப்போ அதுகின்ற இது எல்லாம் ஒரு க்யூட்டாக காட்டவளுக்குறது ப்ளஷ் தான். அப்போ அதால் முக்கியமான உண்டு. அதுக்கு பிறகு ஹைலைட்டும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஹைலைட் போட்டுட்டு அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷால் ஒரு ப்ளஷ் அடியில் செய்யும் போது அந்த ப்ளஷ்ஷுக்கு நல்ல ஒரு இது வரும். இப்போ ஹைலைட் நான் மெக்கில் இருந்தான் இப்போ பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி மூக்கு பக்கம், நெத்தி அடி, இந்த நாடி பக்கம் அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஷேஃபோரா மார்க்கில் இருந்தால் நான் லிப்டிக் போடுறேன். இந்த மேக்கப் லுக் தான் உங்களுக்கு செய்து காட்டினா பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, பாய்.